சந்தோஷமாக பாடி உண்டாள் பணியவே வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உண்டாள் பணியவே லோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே மேலோனினுள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே வந்தோம் உம்மைந்தர் ஓமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உண்டாள் பணியவே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கிறவர்களே அது நிறைந்த மண்ணை மரியாடி மனக்குணம் முழுவதையும் தம்மருவினால் உரைத்தாது நிறைத்துக் கொண்டே இருப்பார். நமக்காக தம்மகனிடம் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆகவே அன்னையின் பரிந்துரை பேசுவதால் நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளை நினைத்து நன்றி கூறி மகிழ்வோம். கொடுமைகள், பழங்களின் பந்திரமலைகள், வீண் விபத்துக்கள், போதை வத்துக்கள், வேலையின்றி வறுமையில் துணித்தல் போன்றவை எல்லாவற்றிலும் எம்மை காப்பாற்ற மண்ணின் பரிந்துரை தேர்தல் அதிகமாகி நம்மை அரவணைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஏமாற்றத்துடன் திரும்புவதில்லை. ஆகவே நாம் அன்னைக்கு விழா எடுக்கின்ற நாம் நம் குடும்பங்களை அன்னையிடம் ஒப்பு கொடுப்போம். எவையெல்லாம் வேண்டுமென்று நினைக்கின்றோமோ அவையெல்லாம் நம் தகுதிக்கேற்ற அன்னையின் பாதத்தில் வைத்து அவரின் பரிந்துரை மூலமாக செவிப்போம். அன்னை காட்டும் வழியில் சென்று அவரின் பண்புகளை கடைபிடித்து நாள்தோறும் செவிப்போம். நம் விண்ணக நாயகி எம் வேண்டுதலை தன் மகனிடம் பரிந்துரைத்து நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்துடன் உணர்வுடன் இத்திருவிழாவில் இணைந்து செபிப்போமாக. அன்னைமரியை வரவேற்கும் செபம். ஆண்டவராகி இயேசுவின் அன்னையும் எங்கள் இனிய தாயுமான மருதமட மாதாவே, உம் வழியாக எம் வாழ்வை நிறைவாக்க இதோ உம் மக்களாகி நாம் இங்கு கூடி வந்துள்ளோம். வருக வருக என்று அழைக்கின்ற எம் இல்லங்கள் நீ வர வேண்டும் என்று ஓலமிடுகின்றன. எம் உள்ளங்களோ நீ தர வேண்டும் என்று கையெடுக்கின்றன. மருதமட திருப்பதியின் மங்காத ஒளி விளக்கே, அருட்கொடைகளை அனைவருக்கும் அள்ளி அளிக்கும் அன்னையாக இறைவனின் மத்தியாட்டியாக நீர் நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். மனுக்குலத்தின் இரட்சகியே, உம்மை அண்டி வந்து மண்டியிடும் மக்கள் அனைவரையும் ஆதரியும். கவலை தீர்த்து கருணை பொழியும் தேவ அன்னையே, வாழ்க்கையின் தாக்கத்தாலும் வறுமை பிணியாலும் போகும் வழி தெரியாது தவிக்கும் இவ்வேளையில் சிவமாலை தந்து எம்மை மீட்டெடுத்து எம் அன்னையே, உம் காலடியில் மண்டியிட்டு கிடக்கின்றோம். அம்மா எம் தாயே, இவ்வேளை இங்கு மகனுடன் வாரும், எங்களை காணும். தாயே கரமணி நன்னையே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். மரியாயே மீட்பரின் தாயாரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். மரியாயே அருள் நிறைந்தவளே,
எப்பொழுதும் கன்னிகையே நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். மரியாயே நரக சர்ப்பத்தை வென்றவளே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். மரியாயே பரலோக பூலோகராக்கினியே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். மாதாவே பாவிகளின் தஞ்சமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதாவே துன்பப்படுவோரின் தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிகாரம் 11 திருவசனங்கள் 9. அதிகாரம் 12 திருவசனங்கள் 1 தொடக்கம் 10 முடிவு. அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோயிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த மழையும் உண்டாயின. அரக்கப்பாம்பும் இரு விலங்குகளும் பெண்ணும் அரக்கப்பாம்பு. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 வெண்மீன்களை தலையின் மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். வேறுகால வேதனையால் கடும் துயரத்துடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலையில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. வேறுகால வேதனையுற்றிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்துச் செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை வேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம். ஆகிய சகோதரிகளின் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கற்றுத்தான் மரியே சொல்லித்தான் அம்மா கற்றுத்தான் மரியே சொல்லித்தான் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தது போல எனக்கும் கற்றுத்தான் இயேசுவுடன் நான் இணைந்து வாழ மரியே சொல்லித்தான் அம்மா கற்றுத்தான் மரியே சொல்லித்தான் இறைவனின் சித்தம் மறையும் வகையை அம்மா கற்றுத்தான் இறைவனின் வார்த்தைக்கு பணியும் முறையை மரியே சொல்லித்தான் அம்மா கற்றுத்தான் மரியே சொல்லித்தான்.
ஒன்றான செய்தி முதலாம் அதிகாரம் வசனங்கள் 39 45 வரை. மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அங்கே சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தையை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியினால் முற்றும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், அவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் தாய், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இதை கிறிஸ்து வழங்குகின்ற செய்தி. அன்றைய சகோதரங்களே, என்னுடைய காலையிலே பேராலய மக்களாக நாங்கள் திருவிழா திருப்பதியில் பங்கேற்றோம். இந்த இறைவார்த்தையை கேட்டோம். இந்த இறைவார்த்தையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தல் கிடைக்கப்பெற்றது. நாங்கள் சோமாலை அன்னையின் மருதமலை அன்னையினுடைய திருவிழாவை இன்று இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் மடித்திருப்பதிலே வந்து கூடியிருக்கிற இந்த நேரத்திலே நாங்கள் அந்த மருதமலை அன்னையினுடைய திருச்சிருவத்தை இந்த இடத்திலே வைத்து நாங்கள் மரியன்னையை வணங்கி மரியன்னை போற்றி புகழ் பாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற சுபமாலையின் சுபங்கள் இன்றைய நற்செய்தியின் வசனங்களாகும். எலிசபெத்தினுடைய வாழ்த்து, மரியாவை வாழ்த்திய எலிசபெத்தினுடைய வாழ்த்து சுபமாலையிலே நாங்கள் எப்போதும் சொல்லுவோம். பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. எலிசபெத்துடைய வசனங்களை, வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளாக சொல்லி இந்த சுபமாலையிலே நாங்கள் மரியாதை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். பெண்களுக்குள்ளே ஆசை அருள்நிறைந்த மரியை வாழ்ந்த ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவர். நீர் கடைசி 2 வசனங்களும் எலிசபெத்தினுடைய வார்த்தைகள். மரியா தனது இல்லத்துக்கு வந்தபோது அவளை சந்தித்த போது கிறிஸ்துவை அவள் கொண்டு சென்றால் எலிசபெத்துடைய வீட்டுக்கு தன் திருவயிற்றில் தாங்கினார். கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொடுக்க அன்னை மரியாளை கடவுள் தேர்ந்து கொண்டார். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு எங்கள் ஊர்வுடலில் அல்ல, என்னுடைய அருள் வாழ்வினால், என்னுடைய சாட்சியமான வாழ்வினால் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொடுக்க நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுடைய சீடத்துவத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மரியாளுடைய எலிசபெத்தினுடைய வார்த்தைகளை இன்று நாங்கள் என்னுடைய சோமாலை சொல்கிற பொழுது இந்த வார்த்தைகளைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். எலிசபெத்தினுடைய வார்த்தை. அப்பொழுது மரியாளுக்கு பதிலாக இறைவனை போற்றி பாடிய பாடல் அங்கு தொடர்கிறது. இறைவன் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. என்னுடைய வாழும் இறைவனை ஏற்றி போற்றுகிறதாக எந்த நேரமும் அவருடைய பராமரிப்பிலே, அவருடைய வழிநடத்தலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்நாள் வரை இறைவன் எங்களை பாதுகாப்பதற்காக இந்த இடத்திலே என்னுடைய வாழ்விடங்களை அமைத்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இந்நாள் வரை நாங்கள் தொடரக்கூடியதாக இருக்கிறது என்றால் முக்கியமாக இந்த நெருக்கடியான வரலாறு எங்களுக்கு 30 வருட யுத்தம், அதற்கு பிறகு வந்த இயற்கை அனர்த்தங்கள், பொருளாதார நெருக்கடிகள், தொற்று, பெருந்தொற்று, இவற்றிலெல்லாம் இருந்து எங்களை இறைவன் பாதுகாத்திருக்கிறார். எங்களுடைய திறமையினாலே அல்ல, இறைவனுடைய இரக்கத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை இன்றைய நாள் திருநாளங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடம் வேண்டுவோம், அந்த மரியாதையுடைய கருத்துரை இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அருள்நிறை மரியா என்று சொல்ல முடிகிறது. இப்படிதான் நிறைவேறும். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். மரியாதைகளுக்காக என்னையும் கலந்து பேசுகிறாள் என்ற நம்பிக்கையோடு, உறுதியான நம்பிக்கையிலே நாங்கள் இறைவனுடையோடு இணைந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே வாழும் நேரத்தை கேட்போம். என்னுடைய மன்றாட்டுகளை எடுத்துக்கொள்கிறோம். உமது முன்னேற்பு விழாவை கொண்டாட இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதித்து மேலும் இவ்விழாவை தடையின்றி நடத்தி முடிக்க அருள் கூர்ந்து உன் திருமகன் வழியாக பரந்து பேசியருள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம்.
தாழ்மையின் தாயே அம்மா, நீர் உன் வாழ்வில் கடைபிடித்த அன்பு, பொறுமை, சாந்தம், தாழ்ச்சி போன்ற பண்புகளை நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்விலும் கடைபிடித்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ உன் மகளிடம் நமக்காக பரிந்து பேசிட தாயே உண்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளின் அரசியான செபமாலை அன்னை, எம் நாட்டின் குழப்பமான சூழ்நிலையால் எம்மவரின் தொழில் துறைகள் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளின் கல்வி எதிர்கால வாழ்வு பாதிக்கப்பட்டு பஞ்சம், பசி, பிணி, நோயினால் வாடி வழங்கும் நிலையை மாற்றி எம் வாழ்வுக்கு சுபிட்சம் பெற்றுத் தந்திட எம் திருமணம் மன்றாட வேண்டும் என்று தாயே உண்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் இயேசுவால் தாயாக பெற பாக்கியம் பெற்ற மன்னையே, மத்தியில் தாயின்றி தவிக்கும் மழலைகளுக்கு தாயாகவும் குழந்தை பேரில் தவிப்போருக்கு குழந்தை பேர் கிடைக்கவும் பிரிந்து வாழும் குடும்பங்கள் ஒன்று சேரவும் அநாதைகளாக இருப்போர் ஆறுதல் பெறவும் தாயகம் விட்டு பிரிந்து வாழ்வோர் நலமுடன் வாழவும் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்த ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெறவும் திருமகனிடம் வரம் பெற்றுத் தர வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான தாயே அம்மா, எங்கள் திரு அவையின் யூபிலி ஆற்றில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் அனைவரும் எம் திரு அவைக்கு ஏற்ப செயல்பட்டு நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வென்று வாழ வரம் தர வேண்டும் என்று ஒரு திருமகனுடன் பரிந்து பேசியுள்ள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவு செபத்திலே மருதமடையினுடைய சிறப்பை சொல்ல பதிலாக எங்களுள்ள யுத்த நாட்களிலே யுத்த காலத்திலே நாங்கள் மரியன்னைக்கு எங்கள் நாட்டுக்காக மரியனை நோக்கி எழுதுகிற சபத்தை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கிறேன். நெருக்கடியான காலகட்டத்திலே எங்களை பாதுகாக்கவல்ல
பேரன்பும் தயாபரமும் நிறைந்த தாயே, எமது நாட்டின் ராக்கினியும் பாதுகாவலும் மாணவரே, உமது பிள்ளைகளாகிய எமது இன்னல்கள் நிறைந்த வேளையில் கடைக்கண் கொண்டு நோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். நேசத்தாயே, யுத்தாபாயங்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் நம்மை காப்பாற்ற தக்க தருணங்களில் நமக்கு பாதுகாவலாக வந்துள்ளீர். என்றுமே தோல்வி காணாத உமது அன்பை பார்த்து சகல விதமான வன் செயல்களிலிருந்தும் பகைமலைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி அருள உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். எமது நாட்டில் நீதியினதும் அன்பினதும் அரசை கட்டியெழுப்ப அருள் புரிந்தருளும். அன்பான தாயே, உமது தாய்க்குரிய அன்பையும் கரிசனையையும் நன்றாக அறிந்து கொண்ட நாம் நமது நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் உமது அன்பான தாபரிப்பிலும் வழிநடத்தலிலும் ஒப்படைக்கின்றோம். எங்கள் மத்தியில் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் உருவாக்க நமக்கு உதவி புரிந்தருளும். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக வாழ மத்தியில் நிலையான சமாதானத்தை பெற்று தந்தருளும். ஆமீன். இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே, இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே, பரலோக பூலோக ராக்கினியே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். பரலோக பூலோக ராக்கினியே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே, துன்பப்படுகிறவர்களின் தேற்றரவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே, துன்பப்படுகிறவர்களின் தேற்றரவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். படைத்து காத்து பரிபாலித்து வரும் எம் இனிய தந்தையே, இன்று எமக்கு நீர் அளித்த இந்நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் துன்பகரமான சூழ்நிலையிலும் எம் அன்னையின் ஆரோபண திருவிழாவை நாம் கொண்டாட நீர் எமக்கு தந்த இவ்வேளைக்காய் உமக்கு கோடான கோடி நன்றிகள் தந்தையே. எம் அன்னை இப்பதியில் அமர்ந்திருந்து இங்கு வாழ் மக்கள் அனைவரையும் காப்பாற்றி வழிநடத்துகின்ற தயவுக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் எம் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அருளுரைகள் வழங்கி அன்னையின் ஆசிரை எமக்கெல்லாம் அளித்து இத்திருவிழாவை சிறப்பித்த எம் அருட்தந்தைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவரின் பணிவாழ்வு மென்மேலும் சிறக்க உமை மன்றாடுகின்றோம்.
மேலும் எம் அன்னையின் விண்ணேற்பு விழாவை கொண்டாட ஆக வேண்டிய சகல ஆயத்தங்களையும் செய்தவர்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கொடியேற்றத்தின் போது இத்திருவிழா முடிவிலும் இங்கே அன்னையின் ஆசிரியை பெற வந்திருக்கும் அனைவருக்கும் உணவு பண்டங்களை அன்போடு பகிர்ந்து கொள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இம்மக்கள் எப்போதும் அன்பாக வாழ அருள் பாலித்திட வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். மருதமடு மாறாவே மனுக்குலத்தின் தாயாரே கருணையரும் ஜபமாலை கனிந்திட நாம் செய்தாயே மகிமை நிறை ஐம்பத்து மூன்று மணி அனுதினமும் மோதிடுவோம் மெய்வத்தி தான் பெருக மேதினியில் நீ அருள்வாய் மருதமடு மாதாவே மனுக்குலத்தின் தாயாரே கருணையருள் ஜபமாலை கனிந்திட நாம் செய்தாயே. பிதா சுதன் கர்த்தாவின் பெயராலே ஆமென். மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் தாயென்று உன்னைத்தான் தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் இல்லாத மந்தை வழி மாறுமே மேரே ஜோதி கண்டால் விதி மாறுமே மெழுகு போல் உலகினோம் கண்ணீர் மாதா மங்கள நிலவே மாமரி அன்னையே மன்னவாழவே தாயே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே தாயே சுகம் தரும் சுந்தரியே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே.
பருவம் காத்திட வருபவளே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே இறைகுணம் விளங்கிட உனை தந்தாய் மகனையே தந்திட எமை நீட்டாய் இறைகுணம் விளங்கிட உனை தந்தாய் மகனையே தந்திட எமை நீட்டாய் வழிகளை காட்டியே அவர்களை நடப்பது முறைகளை காட்டியே உன் சென்றாய் அவர் வழி நடப்பது முறை என்றாய் மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே நாயே சுகம் தரும் சுந்தரி